ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இதே நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளுக்கும் எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூட்டி, ஒரு காரு இதெல்லாம் நம்ம ரொம்ப விரும்பி வாங்கியிருப்போம்ல, அது நம்மளோட பயணிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உயிர் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம்ல. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜுக்கும் உயிர் இருக்குது, அதை நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஒரு மேட் வந்து விரிச்சிருப்பேன் மேலே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், ஒரு குபேரன் சிலை, ஒரு லவ் பேர்ட்ஸ் இது வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடு வந்து ஓட்டு வீடு தான். ஸோ காற்றடிச்சா எது பண்ணாலும் மேலே ஃப்ரிட்ஜு மேலே வந்து தூசி வந்து விழும். அதனால தான் நான் தூசி விழுகாமல் பாதுகாக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் வந்து பண்ணவே மாட்டேன். இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து என்னோடய ஸ்டோரேஜ். ஃப்ரிட்ஜை ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து நான் டப்பாலாம் வந்து எங்கள் கடையிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குன்னு தனியாக வந்து நான் ஆர்டர் பண்ணிலாம் வாங்கலை. கடையில் வந்து வளையல் பாக்ஸ் இதெல்லாம் மிச்சம் இருக்குல்ல, அதில் ஒரு 5-6 டப்பா நான் வந்து இன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு அம்மா எல்லாத்தையும் கழுவி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து காய வச்சிட்டேன். முடிஞ்சளவு அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்காக எந்த ஒரு லிக்யூடும் எடுக்கலை. ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆஃப் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட வெளிப்பக்கத்தை துடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மேலே இருந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த மேட்டு, என்னோடய சாலு, ஃபஸ்ட்டு அதெல்லாம் நைட்டு எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் வந்து என்னோடய நைட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதோட காட்டன் கிளாத் தான் சூப்பராக இருக்கும். அதோட ஒரு பாகத்தை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து ஃபஸ்ட்டு மேலே எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2ஆவது பாகத்தை வச்சு அந்த ஈரத்தை நல்லா திரும்பவும் தொடச்சி எடுத்துட்டேன். எனக்கு மேலே கொஞ்சம் தூசி இருக்கனால அதை நல்லா தொடச்சி எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். நான் அதை எந்த ஒரு லிக்யூடு வேறு எதுவும் யூஸ் பண்ணல. எனக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம் இதே போதுமானதாக இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பக்கம்லாம் நல்லா தொடச்சிட்டு, இந்த வந்து கைப்பிடி வந்து நம்ம பொழுதனைக்கு காலையில் சமைக்கும்போது நைட் சமைக்கும்போது எடுக்கிறோம்ல, அதனால் அந்த இடம் வந்து டக்குன்னு கொஞ்சம் அழுக்காயிருது. அதை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜை துடைக்கிறப்ப மட்டும் நான் ரசித்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதை என்றைக்காவது ஒரு நாள் தான் இதை வந்து என்ன சொல்ல ரொம்ப க்ளோஸாக இது கூட இருக்கேன். அப்புறம்லாம் அம்மா சமைப்பாங்க, டக்கு டக்குன்னு போயிடுவோம். ஏதாவது இருந்தால் மட்டும் தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்புறம் பூ இருந்தால் எடுத்து தலையில் வச்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி தான் இது கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படியாச்சும் மாதத்தில் ஒரு நாளாவது டீப் க்ளீனிங் பண்ணிடலான்னு இருக்கிறேன். எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. அப்படியே பாருங்கள், பலபலன்னு ஆயிடுச்சு என்னோடய ஃப்ரிட்ஜு. இங்கே சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம உள்பக்கம் வந்து துடைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறம் காலையில் தான் வந்து இதை வந்து எடுத்து போட்டேன். மேலே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். கடைசியாக லவ் பேர்ட்ஸை வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதுக்காக இங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது உள்பக்கம். எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டெல்லாம் பாக்ஸ்லாம் போட்டு எதுவும் அரேஞ்ச் பண்ணல, அது அப்படியே தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி அந்த மிச்சம் இருந்த 1/2 பழத்தை வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் ஒரு கர்ச்சீப் ஒன்று வச்சுருந்தேன். அதை வச்சு தான் உள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணேன். எல்லாம் ஒவ்வொரு ரேக்காக நல்லா உள் பக்கம் எல்லாத்தையும் வந்து நான் தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும். அதில் வந்து தக்காளி, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து வாரம் புதன்கிழமை சந்தை. அப்போ தான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம். கருவேப்பில் மல்லித்தலை வந்து ரெகுலராகவே வச்சுருப்போம். இது வந்து பீன்ஸு, வெஜிடபிள் பிரியாணி, இந்த வெஜ்ஜு சூப்பு அந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு மெயினாக அதை வாங்கி வச்சுக்கிறது. அது கொஞ்சம் தீந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டில் கேரட்லாம் சாப்பிடவே மாட்டேன். இப்போ கேரட் அடிக்ட் ஆகிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரட் தோசை, இந்த கேரட் சாப்பாடு இதெல்லாம் நான் கிளறல. இப்போ சேனல் வந்ததுலேருந்து நானும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன்ல, அதனால் இந்த கேரட் இதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். வாழைக்காய் இது வந்து குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால டக்குன்னு ஏதாவது ஒரு பஜ்ஜி கிஜி போட்டு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணுற பலகாரம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி தான். அதான் சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ண முடியும். எங்கள் வீட்டில் எப்போவுமே வாழைக்காய் இருக்கும். அது வெளியில் வச்சுருந்தா பழுத்து போயிடும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து அதை சின்ன ஒரு இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். வாழைக்காய் கூட்டு, வாழைக்காய் பொரியல் எது செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பாடு கிளறதுக்கு, நான் ஏதாவது ஜூஸ் குடிப்பேன், இதுக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இதை வந்து மெயினாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னாடியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இதையெல்லாம் ஒரே பாக்ஸ்லேயே நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து வெத்தலை இதெல்லாம் வாங்குவோம். அதையும் வந்து வெளியில் சந்தையில் தான் அதுவும் வாங்குவோம். வெளியில் இருந்துச்சு அப்படின்னா வாடிரும்ல, அதனால் இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு வச்சேன். இது பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. நான் வந்து சூப் குடிப்பேன், அதனால் இந்த முருங்கைக்கீரை அம்மா எனக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு தனி பாக்ஸில் இல்லை, கவரோடையே வச்சிடலான்னு சொல்லிட்டு இதிலையே ஸ்டோர் பண்ணிட்டேன். இது அப்புறம் ஃபைனலாக வெத்தலை. இது வந்து நான் முன்னாடியே வச்சுக்குவேன், ஏன்னா டக்குன்னு எடுக்கிறது தானே. முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 3 முருங்கைக்காய் இருந்துச்சு. அம்மா வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் சாம்பார் வைப்பாங்க. சாம்பார் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, அதனால் என்றைக்காவது ஒரு நாள் தான் வைப்பாங்க. முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னா சாம்பாரில் முருங்கைக்காய் போட்டோம்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதனால் 3 முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி கட் பண்ணி அதை தனியாக ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழமும் ஆப்பிளும் இருந்துச்சு. நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவுக்கு மாதுளை பிடிக்கும், அம்மாவுக்கு வந்து ஆப்பிள் தான் பிடிக்கும், எனக்கு தான் மாதுளை பிடிக்கும். அதனால் அம்மாவுக்கு ஆப்பிளும் எனக்கு மாதுளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு மேலால் வச்சுக்கலாம். மல்லித்தலை கீழே வச்சு கருவேப்பிலை மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நம்ம எப்போ தானே எடுப்போம், அதனால் அதை அடியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் எடுக்கிற திங்ஸ் நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் வந்து வைக்க போகிறேன். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து அந்த ஸ்பேஸ் வந்து சும்மா எம்டியாக தான் இருக்கும். அதில் எதுவுமே வைக்க மாட்டோம். முடிஞ்ச ஒரு பால் வைப்போம், நைட்டு வாங்குகிற பாலை வைப்போம். இல்லை அப்படின்னா மாவு வந்து நாங்கள் இங்கே பக்கத்துலேயே ஆட்டி விற்கிறாங்க, அதையும் வாங்கிக்குவோம். அது ஒரு நாளைக்கு மேலே நாங்கள் வைக்க மாட்டோம். ஏதாவது குழம்பு மிச்சோன்னா காலையில் வச்சு போய் நைட் சாப்பிட்ருவோம். ரொம்ப அதில் வந்து நாங்கள் இது வைக்கிறதில்ல. இவ்வளோ ஸ்பேஸ் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கும். மேலே கீழே எதுவுமே கிடையாது. சைடு ரேக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முட்டை இருக்கும். நான் தோசை ஆம்லேட்டு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன், அதனால் முட்டை இருக்கும். இந்த திருவிழா பொடி வந்து நான் குடிச்சிட்ருக்கேன் இப்போ, அதனால் அதை வந்து வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி இதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதை தவிர வேறு என்ன ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே பாய்.